சுயாட்சி லட்சியம் என்றால் என்ன? பாகம் 9. சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கம் ஜாதி போல உருவாகும் கட்சி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் சேர்ந்தது இல்லை. இது அனைத்து பொதுமக்களுக்குமான லட்சியம். ஆகையால் அனைத்து பொதுமக்களும் நமக்கானதென அக்கறையுடன் ஜெகஜோதி ராமச்சந்திரன் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாட்டு நலன் கருதி சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். வாருங்கள், இப்போது கொள்கை விளக்கங்களை பார்ப்போம். ஜெகஜோதி சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பில் வெற்றி பெற்ற மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே யார் அதிக அளவில் பொதுமக்களின் வாக்கு எண்ணிக்கையை பெற்று இருக்கிறாரோ அவரே ஃபஸ்ட்டு ரேங்கில் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். இதுபோல் பொதுமக்களின் வாக்கு எண்ணிக்கையில் 2ஆம் ரேங்கில் வெற்றி பெற்று இருக்கிறாரோ அவரே துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுகிறார். இப்படி மக்களின் வாக்கு ஆதரவை பெற்று 3ஆம் ரேங்கில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரே பிரதமராக தேர்வு செய்யப்படுகின்றார். இப்படி அடுத்தடுத்து ரேங்கின் அடிப்படையில் சபாநாயகரும் நிதி மந்திரி முதல் மற்ற மத்திய மந்திரிகள் வரை அனைவரும் ரேங்க் அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும்.